Hi Krishi, this is Deepika Kalalia. கிட்ஸுடைய த ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப் முதல் காலடி எடுத்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செக்டார் கிட்ட தான். கலாலியா ஸ்பெஷலைஸ் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லவ் டு கம் டு கலாலயா. திஸ் இஸ் மை மேன், மை கலாலயா, என்னோடது அப்படின்ற அந்த ஒரு பொசசிவ்னஸ் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலி வி கிவ் டு த கிட்ஸ். அவங்க மேம் பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லவே மாட்டாங்க. டீச்சர் ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லுவாங்க. இப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவில் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக அப்ரோச் பண்ணி அவங்க கிளாஸ் போகிற மாதிரியே இருக்காது. ஏதோ ஸ்கூல் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வர மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா திஸ் இஸ் மை பேஷன். ஒரு 10-12 வருஷமா காத்துட்டு இருந்தேன் திஸ் கான்செப்ட். ஐ வாண்ட் டு பி எ மாம் ஃபார் hundreds ஆஃப் கிட்ஸ்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசை ஆரம்பிச்சது தான் இந்த கலாலயா. செய்கிற நான் ஒவ்வொரு செயலுமே இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்டைல் அப்படின்றது ஒன்று நான் அடாப்ட் பண்ணி சின்னது ஆல்பபெட்ஸ் ஏபிசிடிங்க நாங்கள் ஆரம்பிக்கிறதே கிடையாது. we adapt. That is the secret of my கலாலயான்னு சொல்லலாம். To make them to learn much more better and better and better, but everything through play method. No mugging up, no rhythmatic. ஒரே ஸ்டைல நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுமே இல்லை. கலாலயா நர்சரி ஸ்கூல் எங்களுக்கு 6 இயர்ஸாக தெரியும். பெரிய பையனும் அங்கே தான் படித்தார். இந்த பேண்டமிக் டைம்லையும் ஆன்லைனில் கரெக்டாக கைட் பண்ணி சூப்பராக கொண்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸாக எப்படி கேர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் கேர் எடுத்து இப்போ அழகாக ஸ்டோரிஸே அவங்க ரீட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருடைய க்ரூமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு நேச்சர் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஃபீடிங் உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் வி பிரிங் them to a straight line. அதுக்கப்புறம் தான் கரிக்குலம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நாங்கள் உள்ளே கொண்டு போகிறோம் கலாலயாவில். கிண்டர் கார்டன் முடிக்கும் போது அவங்க என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட கோல் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எப்படி மோல்ட் பண்ணுறாங்க, அவங்க சொன்ன எல்லாமே எங்களுக்கு கரிக்குலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலி இப்போ 1 இயருக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவங்க சொன்னதை விட நிறையவே அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஒரு 3 years child, my 4 years child, my 5 years child will start reading, writing of their own at the age of 5. அது நாங்கள் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்கூல்ஸில் நான் பார்த்துருக்கேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ஸ் எல்லாருமே பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயும் ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு டாக் இன் இங்கிலீஷ். நான் இப்போ அவங்களால ஒரு ஸ்டோரியோ ஒரு புக்கோ ஒரு பேசேஜ் எனிதிங் எது கொடுத்தாலும் அவங்களால படிச்சுட முடியுது. இது எல்லாத்துக்குமே இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே கலாலயா தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற எல்லா கொஷின்ஸுக்குமே கரெக்டான ஆன்சர் சொல்கிறதுலாம் நல்ல குழந்தை கிடையாதுங்க. பிரில்லியன்ட் குழந்தை கிடையாது. இட்ஸ் a beautiful child, a brilliant child. when she asks more questions ன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதும் பென்சில்ஸ்குள்ளே போக மாட்டோம். we first with the crayons, with mud writing, with air writing, with the water writing. இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்து then slowly gradually at the end of the third sum. கிட்ஸுக்கு ஆயில் ஐட்டம்ஸ் எதுவுமே அனுப்பாதீங்க, ஒன்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி அனுப்புங்க. எங்கள் சன் பெருசாக அதெல்லாம் அப்போ சாப்பிட்றது இல்லைங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் ரெகுலராக அதை பழக்கி விட்டு ஸோ எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்ற மாதிரி கொண்டு பண்ணிட்டாங்க. அது மற்ற ஸ்கூலில் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில, பட் கலாலயாவில் அது யூனிக் ஃபீச்சர்னு நான் நினைக்கிறேன். கலாலயா நர்சரி ஸ்கூலோட யூனிக்னஸ் என்னன்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் டிசிப்ளின் தான் சொல்லுவேன். ஸ்டார்டிங் அவங்க கிளாஸில் என்ன டைமிங் உள்ளே என்டர் ஆகிறாங்க அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி மந்த்லி அவங்களுக்கு ஸ்டார் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தட் எங்களுக்கும் ஒரு ஏர்ஜ் இருக்குது, குழந்தைங்கள கரெக்டாக ட்ரெஸ் பண்ணி அனுப்பணும், டைமுக்கு அனுப்பணும் அப்படின்னு. அண்ட் தென் லாட்ஸ் ஆஃப் சார்ட் ஒர்க்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், இந்த மாதிரியான நிறைய அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களோட நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எங்களுக்கு ஒரு ஸ்டோரி கார்னர் இருக்குது. அந்த கார்னரில் we make them to sit and regarding with the English, with Tamil and with Hindi and with Maths. இது 4மே ரொம்ப ரொம்ப அழகாக நாங்கள் கொண்டு வருவோம். மிகப்பெரிய பேஷன், மிகப்பெரிய ட்ரீமில் உள்ள மனிதர்கள் கையில் தான் கலாலயாவும் கையில் கொடுத்துருக்கேன். ஸோ we are all together, we are working as a team. 24/7 நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். and just I'm waiting for you all to come into Kalalia. Kalalia lighting the path.